குறிப்பிட்ட சூழ்நிலையிலே எது தேவனுடைய பரிபூர்ண சித்தம், எது பரிபூர்ண சித்தம் அல்ல என்பதை நான் பகுத்தறிய முடியும். How does that come? அது எப்படி வருகிறது? By practice their senses are trained, it says here. இங்கே பார்க்கிறோம், அது பயிற்சியினாலே அவருடைய பகுத்தறியத்தக்கதான உணர்வானது பயிற்சி கொடுக்கப்படுகிறது. Let me show you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். In Luke's Gospel chapter 4, லூக்கா என்ற சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், we read here that verse 40, 40ஆம் வசனம். Jesus was living in Simon's house, Simon Peter's house, in verse 38. 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். And he healed his mother-in-law. சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்ததை அங்கே இயேசு சுகப்படுத்தினார். And when people heard that, ஜனங்கள் அதை கேட்ட உடனே all the people in that village brought all the sick people to him. அந்த கிராமத்தில் இருந்த எல்லாருமே வியாதியஸ்தர்கள் எல்லாம் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். Verse 40. 40ஆம் வசனம். And this ministry started at sunset. சூரியன் மறையும் பொழுது இந்த ஊழியம் ஆரம்பிக்கிறது. And it says he laid hands on all the people who came. அங்கே வந்த ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். He didn't just pray a general prayer. He laid hands on each person. எல்லாரும் மொத்தமாய் வந்து நில்லுங்கள் என்று சொல்லி பொதுவான ஒரு ஜெபத்தை செய்யவில்லை, ஒவ்வொருவராக தலையிலே கை வைத்து ஜெபித்தார். That means it must have gone on for a few hours. அப்படி என்று சொன்னால் அது ஒரு சில மணி நேரங்கள் எடுத்திருந்திருக்கும் அவ்வளவு மக்களையும் தலையிலே கை வைத்து ஜெபிப்பதற்கு. The demons were coming out, verse 41. 41ஆம் வசனத்திலே சிலருடைய வாழ்க்கையில் பிசாசுகள் வெளியே வருகிறது. I don't know when he went to bed that night. அந்த நாள் இரவு எத்தனை மணிக்கு அவர் நித்திரைக்கு சென்றார் என்று தெரியவில்லை. Maybe midnight. ஒரு நடுராத்திரி அவர் நித்திரைக்கு போயிருந்திருக்கலாம். But early morning, அதிகாலையிலே, before Simon and his wife woke up, சீமோன் அவரும் அவருடைய துணைவியாரும் விழித்து எழும்புவதற்கு முன்பதாகவே Jesus had gone away from the house. அவர் அதை விட்டு போய்விட்டார். He quietly opened the door, maybe 4:30 or 5 in the morning, and went off. 4:30 மணி 5 மணி அதிகாலை மெதுவாக கதவை திறந்து அவர் வெளியே போய்விட்டார். Went off to some lonely place. ஒரு தனியான ஒரு இடத்திற்கு போய்விட்டார். To pray. ஜெபிக்கும்படியாக. Father, தகப்பனே, it looks as if there's a great revival taking place here. Many people are responding. அநேகர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறார்கள். இங்கே ஒரு எழுப்புதல் வருகிறது போல ஒரு அடையாளம் தோன்றுகிறது ஆண்டவரே. And my mind tells me I should stay here for some more days to. இன்னும் சில நாட்கள் இந்த ஊரிலேயே தங்கி இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய மனது சொல்லுகிறது. But what is your good and perfect will? ஆனால் தகப்பனே, உம்முடைய பரிபூரண நன்மையான சித்தம் என்ன? You know what is best for me. எது மேன்மையானது என்று உமக்கு தெரியும். What do you want me to do? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். As he prayed, அவர் அப்படியே ஜெபிக்கும் பொழுது, there was no voice from heaven. We also don't hear a voice from heaven. பரத்திலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை, நமக்கும் பரத்திலிருந்து எந்த சத்தமும் கேட்பதில்லை. As he prays, ஜெபிக்கும் பொழுது he gets a feeling in his heart. அவருடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு வருகிறது. That's how we also know God's will. இப்படித்தான் நாமும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிறோம். I'm not supposed to stay here. நான் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. The Father says through the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதா சொல்கிறார், go to other places. மற்ற இடத்துக்கு போ. He's got an understanding of what is good and evil now. இப்பொழுது நன்மை எது தீமை எது என்பதை குறித்த ஒரு அறிவை அவர் பெற்றுக்கொண்டார். What is evil? தீமை என்ன? To stay in this place. அந்த இடத்திலே தொடர்ந்து தங்கி ஊழியம் செய்வது and preach. பிரசங்கம் பண்ணுவது. You say to stay in one place and preach is evil? என்ன? ஒரே இடத்துல தங்கி அங்கேயே பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பது தீமையானதா? Yeah, if God tells you you're not to be there, that is evil. ஆம், தேவன் அங்கே நீ இருக்க கூடாது என்று சொன்னால் நீ தொடர்ந்து அங்கே இருந்தால் அது தீமையானது. This is a much higher standard than that low level that all human beings live with. எல்லா மனுஷர்களுமே வாழக்கூடிய கீழான மனசாட்சியின்படி வாழக்கூடிய நிலைமையை காட்டிலும் இது எவ்வளவு உயர்ந்த நிலை. This is the mind of Christ. இதுதான் கிறிஸ்துவினுடைய சிந்தை. And so when people come to him, அவர்கள் ஜனங்கள் அவரை நோக்கி வருகிறார்கள். Verse 42. 42. Oh Lord, don't go away from here. ஆண்டவரே, இங்கிருந்து நீர் போக வேண்டாம். The Spirit of God is moving. ஆவியானவர் இங்கே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். You must stay here. நீர் இங்கே We need you here. So many people are asking for you. எல்லா மக்களும் வந்து உங்களிடத்திலே பல மக்கள் கேட்கிறார்கள், இங்கே தான் இருக்க வேண்டும். He said no. ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். I've already heard my Father. நான் ஏற்கனவே பிதாவிடத்திலே பேசிவிட்டேன். I have to go to the other cities. நான் மற்ற பட்டணங்களுக்கு போக வேண்டும். I have to go and do what my Father told me to do. நான் போய் இன்னது செய்ய வேண்டும் என்று என்ன பிதா சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் நான் செய்வேன். Sometimes சில சமயத்திலே to do God's will, தேவ சித்தத்தை செய்வதற்கு we have to go against the advice of everybody. எல்லாருடைய ஆலோசனைக்கும் விரோதமாக நாம் போக வேண்டியிருக்கலாம். When God called me to leave the Navy about
45 years ago. 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக கப்பற்படையின் அதிகாரி என்ற அந்த வேலையை விட்டுவிடும்படியாய் ஆண்டவர் சொன்ன பொழுது, and I put in my resignation, it was not accepted. என்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி நான் அங்கே கொடுத்தேன், அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. I was in a church in Cochin. கொச்சின் என்ற பட்டணத்திலே நான் ஒரு சபையிலே இருந்தேன். Everybody in the church told me. அந்த சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொன்னார்கள், See, God has not called you. பாத்தீங்களா, தேவன் உங்களை அழைக்கவில்லை. Your resignation is not accepted. நீங்கள் கொடுத்த அந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. Everybody. ஒவ்வொருவரும் சொன்னார்கள். They all wanted me to stay there. எல்லாருமே நான் அங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். If I had listened to them, அவர் சொல்வதற்கெல்லாம் நான் கேட்டிருந்தால் I would not be here today. இன்றைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன். I was young. I was only about 24 years old. அப்பொழுது எனக்கு 24 வயது தான் இருந்தது. நான் வாலிபனாய் இருந்தேன். And I said, Lord, what should I do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். All these much older believers are saying I should not leave. என்னை காட்டிலும் வயது முதிர்ந்த விசுவாசிகள் எல்லாரும் நான் இங்கிருந்து போக கூடாது என்று சொல்கிறார்கள். As I prayed, நான் ஜெபிக்கும் பொழுது the Lord said to my heart, ஆண்டவர் உள்ளத்திலே சொன்னார், what did Moses do when Pharaoh said, I will not let you go? நான் உன்னை போக விட மாட்டேன் என்று பார்வோன் மோசேயின் இடத்திலே சொன்ன பொழுது மோசே என்ன செய்தார்? He went back. அவன் மீண்டுமாய் திரும்பி போனான். And when he said again, I won't let you go, விட மாட்டேன் என்று பார்வோன் சொன்ன பொழுது again he went back. மீண்டுமாய் மோசே பார்வனிலே போய் எங்களை விடுங்கள் என்று கேட்டார். I got my answer. எனக்கு பதில் கிடைத்து விட்டது. I did not care what these other people ஆகவே said. மற்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஆலோசனைக்கு செவி I கொடுக்கவில்லை. applied again. மீண்டுமாய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். Again they said no. மீண்டுமாய் முடியாது என்று சொல்லிவிட்டேன். Again I applied. மீண்டுமாய் நான் விண்ணப்பித்தேன். And after 2 years, 2 வருஷங்கள். I said, okay, go. சரி, போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். If I had listened to man at that time, அந்த நேரத்திலே மனிதர்களுக்கு செவி கொடுத்திருந்தால் I would have completely missed the will of God for my life. என்னுடைய வாழ்க்கைக்கென்று தேவன் வைத்திருந்த சித்தத்தை முற்றிலுமாக தவற விட்டிருந்திருப்பேன். I wouldn't have gone into sin. ஆபத்துக்குள்ளாய் போயிருந்திருக்க I மாட்டேன். wouldn't have gone to hell. நரகத்துக்கு போயிருந்திருக்க But மாட்டேன். I would not have done what God wanted me to do in the last 35 years. கடந்த 35 ஆண்டுகளாக தேவன் என்ன காரியங்கள் எல்லாம் செய்ய தீர்மானித்திருந்தாரோ அவைகள் எல்லாம் நடந்திருக்காது. And you would never have seen me. நீங்களும் என்னை பார்த்திருந்திருக்க மாட்டீர்கள். I'd have been wasting my life as some admiral in the Navy or something. நான் கப்பற்படையில் ஒரு அட்மிரலாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருந்திருப்பேன். Many people miss the will of God because they don't wait to discern, Lord, what is your will, what is not. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தம் எது இல்லை என்று பகுத்தறிய முடியாததினால் அநேகர் தம்முடைய வாழ்க்கையை வீணடித்துக் But கொண்டிருக்கிறார்கள். you can't ignore God's word, and suddenly when you need a guidance, say, Lord, guide me. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தட்டிவிட்டு அலட்சியம் பண்ணிவிட்டு திடீரென்று ஒரு சூழ்நிலை வருகிறது, எனக்கு உம்முடைய வழிநடத்தலை தாரும் என்று சொன்னால் கிடைக்காது. So many people disobey God so many years. அநேக பிள்ளைகள் அநேக வருடங்களாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் And then போகிறார்கள். in a time of crisis, they say, oh God, tell me, what should I do now? பிரச்சனை இந்த கட்டத்திற்கு வரும்பொழுது ஆண்டவரே நீர் சொல்லும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒரு நாளும் உன்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். And the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், even though that person is not asking you to repay your debt, pay it back. அந்த மனிதன் நீங்கள் வாங்கின கடனை திருப்பி தா என்று கேட்காவிட்டாலும் நீ திருப்பி கொடு என்று சொல்கிறார். Will Jesus remain in debt, financial debt to anybody? இயேசு யாரிடத்திலாவது பொருளாதார பண விஷயத்திலே கடன்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பாரா? இல்லை. Then you as a Christian don't be in debt to anybody. கிறிஸ்தவனாய் இருக்கக்கூடிய நீ யாரிடத்திலும் கடன் வாங்க Pay it back. கடனை திருப்பி செலுத்து. Be a son of a rich father in heaven. பரத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமான பிதாவுக்கு பிள்ளைகளாக இருந்து விடுங்கள். அந்த நபரிடத்திலே போய் மன்னிப்பு கேள் என்று ஆண்டவர் சொல்கிறார். செய். And the Lord says, shut your mouth now and don't speak the way he is speaking to you in anger. இப்பொழுது வாயை மூடிக்கொள், அவரிடத்திலே கோபமாய் பேசுகிறாரே அதே போல நீ மாறுத்தரம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார். These little things along the way. இந்த செல்லுகிற வழியிலே இந்த சிறு காரியங்களுக்கு you listen. செவி கொடுங்கள், கவனிங்கள். You humble yourself. உங்களை தாழ்த்துங்கள் and do what is right. எது சரியோ அதை செய்யுங்கள். One day, ஒரு நாளிலே when you have a major decision to take, எடுக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்மானம் வருகிறது. say, Lord, ஆண்டவரே, what shall I do? நான் என்ன செய்யட்டும்? You will hear the voice of God like a trumpet in your heart. உங்களுடைய உள்ளத்திலே எக்காலத்தை போல ஒரு சத்தத்தை கேட்பீர்கள். So dear brothers and sisters, ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, allow the Holy Spirit to change your mind every day. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனதை மாற்றும்படிக்கு நீங்கள் இடமளியுங்கள். Just like in Genesis 1 the earth was changed. ஆதி 1ஆம் அதிகாரத்திலே இந்த பூமியானது மாறியது என்பது போல, In the beginning of the Genesis 1 earth is like dark. ஆதி 1ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே பார்க்கிறோம் பூமியானது இருளாய் இருந்தது. And your mind may be like that.
என் மனதும் அதே போல இருக்கலாம். But little by little that earth changed. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகமா பூமியானது மாற ஆரம்பித்தது. The earth responded to the word of God every day. ஒவ்வொரு நாளும் தேவன் பேசுகிற வார்த்தைக்கு இந்த பூமியானது செவி கொடுத்து கீழ்ப்படிந்தது. Responded to the moving of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அசைவுக்கு அது செவி கொடுத்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கக்கூடிய அதே ஆவியானவர் moved over the earth. அவர் பூமியின் மீது அசைவாடினார். நம்முடைய சிந்தையிலே அசைவாடுகிறார். Saying, I want to change your dark mind till it becomes as bright like these lights. உன்னுடைய இருளடைந்த மனதானது இந்த ஒளியைப் போல பிரகாசமாகும் வரைக்கும் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். So ஆகவே தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய மனதை மறுரூபப்படுத்தும்படியாய் அனுமதிக்கும் பொழுது why is our mind dark? ஏன் நம்முடைய மனது இருளா இருக்கிறது? Because we have absorbed the values of the world from childhood. சிறு பிராயம் முதல் இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளையே நாம் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். We have read filthy stories. கதைகள் மூலமாக We have seen filthy pictures. அசுத்தமான படங்களை We பார்த்திருக்கிறார்கள். watch movies, television. Mind is corrupt and dark. அசுத்தமான சினிமா காட்சிகள், சீரியல் காட்சிகளை பார்த்து பார்த்து மனதானது கெட்டு போய் இருளடைந்து விட்டது. We have listened to gossip, backbiting. Our mind is dark. மற்றவர்களை குறை சொல்லுகிறதெல்லாம் கேட்டு புறங்குறி மனதான இருளடைந்து விட்டது. Now the Holy Spirit says, I want to change that dark இப்பொழுது mind. இந்த இருளை நான் மாற்ற விரும்புகிறேன் என்று ஆவியானவர் What சொல்லுகிறார். a wonderful thing it is to have a mind that is bright like that light that can hear God. பிரகாசிக்கிற ஒளியை போல ஒரு மனதை கொண்டு தேவனை கேட்பது எவ்வளவு நல்லது பிரியமானவர்களே. Why is it when you read the Bible you don't get anything out of it? ஏன் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு வெளிப்பாடு கிடைப்பதில்லை? Because the mind is dark. உங்கள் மனது இருளா இருக்கிறது. If you try to read a book in the darkness, can you read anything? இருட்டிலிருந்து ஒரு புத்தகத்தை படிக்க முயற்சித்தால் ஏதாவது படிக்க முடியுமா? No. இல்ல, முடியாது. The book is all right. புத்தகம் சரியான புத்தகம் தான். ஆனால் அங்கே ஒளி இல்லை. The Bible is okay. It's God's word. இது தேவனுடைய வார்த்தை தான். இது நன்றாக தான் இருக்கிறது. You're in darkness in your mind. உங்களுடைய மனதிலேயோ நீங்கள் இருளிலே இருக்கிறீர்கள். Because when God told you to do something, you didn't listen. ஒன்றை செய்ய முடியாது தேவன் சொன்ன பொழுது நீங்க செவி கொடுக்கவில்லை. From today, இன்றிலிருந்து you say, Lord, it's going to be different. ஆண்டவரே வித்தியாசமா இருக்க போறது You என்று tell me சொல்லுங்க. the smallest little thing, I will do it. சிறு காரியத்தை கூட சொல்லுங்க ஆண்டவரே, நான் உடனடியாக கீழ்ப்படிவேன். Just make it clear to me that it is you speaking and not the devil. ஆனால் பேசுகிறது மட்டும் நீர்தான், பிசாசு அல்ல என்பதை மட்டும் எனக்கு தெளிவுபடுத்தி விடும். Not the devil quoting scripture. பிசாசு வேத வசனத்தை கோட்டி பேசுவதல்ல. Lord, once I'm sure it is you, I will obey immediately. ஆண்டவரே நீர்தான் பேசுகிறீர்கள் நான் நிச்சயப்படுத்திக் கொண்டால் நான் உடனடியாக கீழ்ப்படிவேன். You'll find your ears become clear. உன்னுடைய செவியானது சுத்தமாகிறதை பார்ப்பீர்கள். And your mind gradually, little by little becomes clearer. உங்களுடைய மனதும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது தெளிவாகிக் கொண்டே வருகிறது. Your mind becomes like the mind of Jesus Christ. உங்களுடைய மனது கிறிஸ்துவினுடைய மனதை போல மாறுகிறது. Let me show you one last verse. ஒரு கடைசி வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். See what the apostle Paul could testify. அப்போஸ்தலன் பவுல் என்ன சாட்சி சொன்னார் என்று பாருங்கள். Verse 1 Corinthians 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் Verse 15. 15ஆம் வசனம். A spiritual man can appraise everything. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். That means he can put a value on everything. அவருடைய பொருள் என்னவென்றால் ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவுதான் மதிப்பு என்று சொல்லி மதிப்பிடுகிறான். In the world they have appraisers who value this house costs so much, this house costs so much. இந்த உலகத்திலே அப்ரைசர் என்று ஒரு வேலையாளர் இருக்கிறார். அவருடைய வேலையை மதிப்பீட்டாளர். ஒவ்வொரு சொத்து இவ்வளவு மதிப்பு என்று சொல்லி மதிப்பீடு போடுகிறார். A spiritual man alone can put the value on everything in this world. இந்த உலகத்திலே காணப்படுகிற பல காரியங்களுக்கு ஆவிக்குரியவர் மட்டுமே இவ்வளவுதான் இதற்கு மதிப்பு என்று சொல்லி மதிப்பீடு போடுகிறார். Money, பணமா? no value. அது மதிப்பில்லை. Humility, தாழ்மையா? மதிப்பு. he can appraise everything. அவன் இப்படி ஒவ்வொன்றையும் மதிப்பீடு செய்கிறான். But he himself cannot be appraised by anybody. ஆனால் அவனும் யார் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். How does he do that? எப்படி அவன் அதை செய்கிறான்? Last part of verse 16. 16ஆம் வசனத்திலே கடைசி வார்த்தை. We have the mind of Christ. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. That is how we become spiritual. இப்படித்தான் நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறோம். We have the mind of Jesus Christ. நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. Think that a human being can come there like Paul could? ஒரு சாதாரண மனுஷன் பவுல் எழுந்தது போல இந்த நிலைக்கு வர முடியுமா? கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவனாய். Then we'll be able to evaluate everything in this world correctly. அப்பொழுது நாம் இந்த பூமியிலே காணப்படுகிற பல காரியங்களுக்கு சரியாக மதிப்பு இவ்வளவுதான் என்று போட்டு பார்ப்போம். Otherwise our value system is all wrong. இல்லாவிட்டால் நம்முடைய மதிப்பீடே தவறாக இருக்கிறது. Like little children சில பிள்ளைகளை போல who think a 2 rupee toy is more valuable than a 500 rupee note. 500 ரூபாய் நோட்டை காட்டிலும் 2 ரூபாய் காசு தான் அதிக மதிப்பு என்று எண்ணுகிறார்கள். Because that makes a lot of noise. என்றால் அதில்தான் சத்தம் வருகிறது. Value the wrong things. தவறான காரியங்களை மதிப்பிடுகிறார்கள். And they remain poor. ஏழையாவே இருக்கிறார்கள். God wants you to be rich. நீ ஐஸ்வரனாய் மாற வேண்டும் என்று But you can be விரும்புகிறார். rich only if your mind is changed. உன்னுடைய மனது மாறினால் தான் நீ ஐஸ்வரனாய் மாற So முடியும். let's seek to have the mind of Jesus Christ. ஆகவே கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டவர்களாய் நாம் மாறுவோம். If Paul could have it, why can't you and I have it? பவுலுக்கு அப்படி இருக்குமானால் ஏன் நீங்களும் நானும் அப்படி மாற முடியாது? Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father,
பரலோக பிதாவே, help us not to be occupied with theories, but with reality. ஆண்டவரே, ஏதோ கோட்பாடுகளினாலே நாங்கள் கவரப்பட்டவர்களே அல்ல, யதார்த்தத்தினால உண்மையான காரியங்களினாலே கவரப்படட்டும் ஆண்டவரே. We humbly ask in Jesus' name. இயேசு நாமத்தினாலே தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.